श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुर सिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूलः कवीनाम् दिशन्तु मे देव तदा त्वदीयाः दया तरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसित कामधेनुम् சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கம் என்ற திவ்ய கஷேத்திரத்திலே நம்மையெல்லாம் வாழ வைத்து, ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் இந்த உலகம், ரங்கம் என்றால் பல நிறங்கள் வர்ணங்கள் ஜாலமுடைய ஒரு மேடைக்கு பேர் ரங்கம்னு பேர். ரங்கோலின்னு கேள்விப்பட்டிருப்பேன், கோலம்னு அர்த்தம். அது வெறும் வெள்ளையான அரிசி மாவுல போடாமல் நிறம் பல நிறங்களோடு போட்டோங்கன்னா அழகா இருக்கும். இந்த ஊர்ல முக்கியமா ஸ்ரீரங்கத்துல வேற எங்கேயாவது நடக்கலாம். ஆனா எம்பெருமான் ரங்கநாதனுடைய புறப்பாடு ஆகும் பொழுது எந்தெந்த வீதிகளிலே புறப்படுகிறாரோ அந்த வீதிகளிலே அந்த வீதி நிறைந்து முழுக்க கோலம் போடுவார். சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதிகாலையிலே எழுந்து போடுவார்கள். இந்த வண்டி ஓட்டுறவங்கலாம் அதுல அந்த கோலத்தை அழிக்காம போவோம். இங்கதான் பார்க்க முடியும். மற்ற ஊர்ல எல்லாம் அழிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. கோலமே இடுவாங்களான்னு தெரியாது. பெரிய பெரிய கோலம், ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். போட்டி வைப்பாங்க, கோல போட்டிலாம் இப்ப வைப்பாங்க. அதுல கூட ஆண்கள் கூட ஜெயிக்கிறது உண்டு. அப்படி இந்த ஊர்ல அந்த விசேஷம் உண்டு. அந்த கோலத்துக்காகவே எம்பெருமான் பல கோலங்கள்ல எழுந்துள்ளாங்கிறது தெரியும். மணிவண்ணன் அவனே மணிவண்ணன், பல நிறங்களுடைய வண்ணன். அதனால இங்க அப்படி இப்போ இன்னைக்கு 16வது பாசுரம், 29வது நாளுக்கு 3 பாசுரம் சேவிக்க வேண்டியிருக்கும். கரவைகள் பிஞ்சென்று சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல்கள் 3 சேவிக்க வேண்டும். ஏன்னா 30 நாள் இருந்தா 30 பாசுரம். முதல் நாளே ஆரம்பிப்போம், கோதாவுடைய சரித்திரம் ஆரம்பிப்போம். அப்படி இல்லை, இந்த வருஷம் அன்னைக்குதான் ஆரம்பிப்போம், மார்கழி முதல் நாள் தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இப்ப பாருங்க, நேத்தி அமாவாசை, இன்னைக்கு பிரதம. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மாணவர்கள் ரொம்ப அதிகம், எல்லாரும் வேத பாடசாலையில இந்த அமாவாசை, பிரதமை, பௌர்ணமி, அஷ்டமி, சதுர்தசி இதெல்லாம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா அன்றைக்கு விடுமுறை, அன்றைக்கு பாடம் படிக்க வேண்டாம். 10வது உலக சம்ஸ்கிருத மாநாடு பெங்களூர்ல நடந்தது. எனக்கு போய் பேசுறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. அப்போ அங்க ஒருத்தர் வந்திருந்தார். அவரை ரொம்ப நண்பனா பிடிச்சுக்கணும்னு மறந்து போயிட்டேன், விட்டுட்டேன். அவர் என்ன பண்ணார், 365 நாளும் படிக்க வேண்டாம். ரொம்ப நல்லது. அதுக்கு வெறுமை 365 நாள் படிக்க வேண்டாம்னு சொல்றது கூடாது. அது சாஸ்திரம் காமிக்கும் எங்க இருக்கு. நாமெல்லாம் என்ன பண்றோம், ஆங்கில புத்தாண்டு நாளைக்குங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை விடுமுறை விடுறாங்க படிக்கிற இடங்கள்ல. அது 8 நாள் ஆயிடும்.
4 சனி 4 ஞாயிறு. அது மாதிரி இங்கே வந்து பௌர்ணமி ஒரு நாள், அமாவாசை ஒரு நாள், பிரதம 2 நாள் 4 நாள், சதுர்தசி 2 நாள் 6 நாள், அஷ்டமி 2 நாள் 8 நாள். கரெக்டாக தான். நம்ம தான் முதல்ல பண்றாங்க அவங்க, ஆனால் நம்ம கிழமையை மாத்திடுறாங்க. நாம இப்ப அவங்கள பின்பற்ற கலாச்சாரம் சொன்ன 2 கலாச்சாரமும் அநேகமா ஒண்ணுதான். அப்ப இங்க இன்னி வெள்ளி என்ன பண்ணோம், அதாவது நேற்று வெள்ளி என்ன பண்ணோம், ஆழ்வார்களை ஞாபகப்படுத்தி 10 தோழிகள்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக எழுப்பி, அந்த 10 தோழிகளும் ரொம்ப முதிர்ந்த உள்ளமுடையவர்கள், நல்லவர்கள். அவர்களை வைத்துக்கொண்டு மற்ற அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் மதிப்பிடலாம். அப்படி ஏன்னா சில பேர் வந்து அப்பாவியா இருப்பாங்க, இளம் பிள்ளையாக இருப்பாங்க, சில பேர் வந்து நன்றாக படித்தவர்களாக இருப்பாங்க, சில பேர் மிக அழகுடையவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி பலவிதமான பெண்கள் சமயோஜித புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். படிப்பு என்பது அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஞானம்ங்கிறோம். ஆனா வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சமயோஜித புத்திங்கிறது அது தனி அறிவு. பாடத்தை புரிஞ்சா போறாது, அதுக்கு மேல உலகத்தையும் புரிஞ்சுக்கும். அப்படி இருந்தா சில பேர் நன்றாக பழகுவார். அப்படி பழகி அந்த ஆழ்வார்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி நேற்று வந்து திருமங்கை ஆழ்வார் எல்லே இளங்கிலியே என்ற பேக்கட்டா ராகத்தில் அமைந்த திருப்பாவை பாசுரத்தை அனுபவித்தோம். இன்னைக்கு நேரம் வந்துடும். என்ன முதல்ல ஒரு பெரியவர் பேசுறார், அப்போ அதுக்கு அடுத்தது பேசும்பொழுது எனக்கு நேரம் குறைகிறது. ஒரு நாள் 8:44 வரை பேசிட்டு எல்லாரும் உட்காந்துருந்தீங்க. அந்த மாதிரி இல்லாமல் 8 மணிக்கு முடிச்சாதான் எம்பெருமானுக்கு தூக்கம் வரணும், இல்லைங்க அவரும் காலையில் எழுந்திருக்கணும். அதில் சீக்கிரம் தூங்க போகணுங்கிறது நம்ம வீட்லேயும் உண்டு சாத்திரம். 12 மணி 12 மணி வரையும் இப்போ எல்லாரும் இளைஞர்கள் பெரியவர்களும் என்ன பண்ணாங்க, இந்த செல்லை பார்த்துட்டு அதை 12 மணி வரைக்கும் காலையில் எழுந்திரிக்க முடியலங்கிறான். அதெல்லாம் இல்லாமல் இப்போ இன்னைக்கு அந்த ஒரே ஒரு பாசனம், அதாவது ஒரே ஒரு ஸ்தோத்திர பாடல் இன்னைக்கு இப்போ 15ங்கிறதுனால அந்த 15 மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே பாசுரத்துக்கு போவோம். போன பாசுரத்தில் என்ன பார்த்தோம், சுடி கொடுத்த சுடர்கொடி, அந்த ஆண்டாளுடைய கழுத்தில் இருந்த மாலை எம்பெருமானுக்கு மிக உகப்பாக இருந்தது. ஏற்கனவே நறுமணம் உள்ள இந்த புஷ்பங்களுடைய மாலை, பூக்களுடைய மாலை ஆண்டாள் கழுத்தில் போட்டோம்னா அது இன்னும் மனம் அதிகமாக எடுத்து, அந்த மனம் அதிகமாக எடுத்துன்னு யார் சொன்னாங்கிறது எம்பெருமானே சொல்றாங்கிறது சுவாமி தேசிகன் ஸ்ரீ கோதாஸ்துதியில் சொன்னார். இப்போ முன்னாடி உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், 2 எழுத்து சம்ஸ்கிருதத்தில். ஒருத்தர் சொன்னார், இங்கே சம்ஸ்கிருதத்தோட நீங்க வந்து திருப்பாவை பாசுரம் சொன்னீங்கன்னா அது நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு. அதுல இன்னொன்று என்னன்னா, ஒருத்தர் இன்னைக்கு சந்திச்சேன், பார்த்தசாரதி சுவாமின்னு ஒருத்தர். அவர் சொன்னார், எந்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரமா இருந்தாலும் தமிழுக்கு தொடர்புபடுதுங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் உண்டு, ஆசைகள் உண்டு. நமக்கு தமிழையும் சம்ஸ்கிருதையும் சேர்த்து படிக்கணும்னு ஆசை, சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்த்து படிக்கணும்னு ஆசை. இப்படி ரெண்டும் உண்டு. அதுக்காக சொல்றோம். இப்போ எம்பெருமானுக்கு சர்வகந்தான்னு பேர், எல்லா நறுமணமும் பொருந்தியவன் பேர். அப்ப அதே மாதிரி தாயாருக்கும் அப்படிதான், ஸ்ரீ ரங்கநாயிகாவுக்கும் நறுமணம் பொருந்தியவள் தான் சொல்லணும். எதெல்லாம் கணவனுக்கு சொல்லணும் அதெல்லாம் மனைவிக்கு அது அப்ளை ஆகும். அப்போ அந்த நீங்க வந்து கோவிலுக்குள்ள வரீங்க, நேற்று என்ன சொன்னோம், துவாரபாலகர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ள போகணும்னு சொன்னோம். துவாரபாலகர்களை பத்தி இன்னைக்கு பேசுறோம், பாசத்தில் இன்னைக்கு பேசுறோம். அந்த துவாரபாலகர்கிட்ட நேற்றையே ஒரு கடைசியில ஒரு வாக்கியம் சொன்னேன். துவாரபாலகர்ங்கிறது வாயில் காப்போன்னு சொல்றதா இருந்தா, இந்த கதவை திருடின்னு போடாம இருக்கணுமே. கதவை இருக்கு, அதை கைட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாதாங்கி எல்லாம் எல்லாத்தையும் கைட்டு, அது மாதிரி கதவை காப்பாத்துற வாயில் காப்போன்னு இல்லை, உள்ள இருக்கிற எம்பெருமான காப்போன்னு என்ற ஒரு பரிவோடு இருக்காங்க. உங்களால காப்பாற்ற முடியுமான்னா காப்பாற்ற முடியாது. சுவாமி தேசிகன் காமாசிக அஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்திலே சொன்னார், தொய் ரக்ஷதி கிம் அந்நைஹி ரக்ஷகைஹி. போலீஸ்காரர் இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவன் இருக்கான். அதே காவல்துறை நம்மகிட்ட இருக்கு, நானே காவல்துறையில இருக்கேன், என்னை காப்பாத்திக்க என்னால முடியல,
நிறைய காவல்காரர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களால என்னை காக்க முடியல. அப்பவும் எம்பெருமான் தான். பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்தினுடைய ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலிலே அம்மா மண்டபம் ரோடு 56ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து அனுகிரகம், மாலை அனுகிரகம் பத்மநாபன் என்ற பட்டாச்சாரியாருடைய திருக்கைகளாலே சாற்றப்பட்டது. அதற்கு தன்யவாதங்களை, நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்போ சுவாமி தேசிகன் இந்த அப்பின்னு 2 எழுத்துக்கு 4 பொருள் உண்டு. ஒன்று இருந்தாலும் உண்டு, கூடன்னு உண்டு, உம்னு உண்டு. இந்த சொற்பொழிவும் நீங்களும் அப்படின்னு அந்த உண்டு. அதுக்கப்புறம் இருந்தாலும் கூடன்னு ஒன்று உண்டு. ஈவன் இஃப்னு உண்டு. ஈவன் இஃப், இருந்தாலும் கூட அப்படின்னு 4 பொருள் உண்டு. அதே மாதிரி சொன்னேன். இன்னொரு பொருள், 5வது பொருள் என்னன்னா, ஒரு வாக்கியத்துல முன்னாடி அப்பின்னு போட்டுட்டீங்கன்னா அது கேள்வி ஆகிடும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னேன். அது மாதிரி இங்கே ஒரு நிறைய 4-5 அப்பி போடுறாரு. ஒவ்வொரு அப்பிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். அது பெரியவங்கள்ட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சொல்றாரு, ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌளிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட பாஜா கோதே பவத்யஜரிதா கலு வைஜயந்தி. 15வது நேத்தி பார்த்தோம். அது இன்னைக்கு त्वन्मौळि दामनि विभोक्षिरसा गृहीते स्वच्छन्द कल्पित सपीति रस प्रमोदाः मञ्जुस्वना मधुलिगो विदधुस्वयन्ते सायंवरं कमपि मंगल तुर्य घोषम. நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. கோவில்ல போய் இந்த மாலையை சாற்றும் பொழுது, பட்டாச்சாரியர்கள் சாற்றும் பொழுது ஒவ்வொரு மாலையா நம்ம அதை காண கிடைக்க பெற்றால் அப்போ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, கந்தத்வாராம். இது ஸ்ரீசூக்தம், வேதத்தில் இருக்கு. கந்தத்வாராம், கந்தத்வாரம், கந்தம்னானே உங்களுக்கு தெரியும், மனம், நறுமணம், இந்த புஷ்பங்கள்ல இருக்கிற மனம். அதனால அந்த நறுமணத்தால நம்ம எம்பெருமானை நாம் மகிழ்ச்சிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். கந்தத்வாராம் துராதுராம். இந்த மனத்தை விட, இந்த நறுமணத்தை விட வேறு நறுமணம் உயர்ந்ததாக இருக்கிறதான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை. ஏனென்றால் இவன் தான் நறுமணம் நிறைந்தவன். அதனால இதுக்கு மேல ஒரு நறுமணம் இருக்குமானா இல்லை. கந்தத்வாராம் துராதுராம் நித்ய புஷ்டாம் கரிஷினீம். உங்களுக்கு தெரியும், இப்போ இங்க ஆண்டாளுக்கு மாலை சுட்டி அப்புறம் எம்பெருமானுக்கு சூட்டினார்கள். ரங்கநாயிகாவுக்கு சூட்டி ரங்கநாதனுக்கு சூட்டுறது உண்டு. அது சைன உற்சவத்துல பண்ணுவாங்க. அப்போ இந்த தாயார் கழுத்துல, திருக்கழுத்துல மாலை எடுத்து, இந்த நீங்க கல்யாணத்துல பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துல அந்த பட்டாச்சாரியார் இங்கேயும் அங்கேயும் போய் அங்கேருந்து ஒரு மாலை எடுத்து இங்கே போட்டு, இங்கேருந்து ஒரு மாலை எடுத்து அங்கே போட்டு, அந்த விவாக உற்சவம், கல்யாண உற்சவத்தில் பண்ணுவாங்க. அதனால எம்பெருமானுக்கு ஒரே உகப்பு, மகிழ்ச்சி. தாயார்கிட்டேருந்து மாலை நமக்கு வருது. இன்னொரு என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை புது கல்யாணம் ஆகும்போது தூக்கிப்பாங்க, பெண்ணையும் மணமகனையும் தூக்கிப்பாங்க. ரொம்ப குண்டா இருந்தா தூக்க முடியாது, அதனால ஜாகிரதை, பயப்படுவாங்க அந்த மாதிரிலாம். அதனால தூக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் இன்னும் ஹனுமான் பேர்ல ராமன் உட்கார்ந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. ஓடி அந்த பக்கம் ஓடி மாலையை போட விட மாட்டோம். அந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையில விளையாடலாம். சின்ன குழந்தை, பெரிய குழந்தை 35 வயசு குழந்தைக்கு முடியாது. அதுக்கெல்லாம் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பண்ண சொல்லுவாங்க. இந்த மாலை கீழே விழாம பார்த்துக்கணும். இந்த மாலை கழுத்து கஷ்டப்பட்டு போடுவாங்க. இவங்களும் பின்னால கழுத்தை பின்னால தள்ளிட்டு, இந்த மாதிரிலாம் எம்பெருமான் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்? தாயாருடைய மாலை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே அந்த பெண்ணும் பையனும் காதலிச்சிருந்தாங்கன்னா ஒரு வேளை பண்ண மாட்டானோ என்னவோ, இல்லை அப்பதான் அந்த சண்டையை காமிச்சாலும் தெரியாது, சொல்ல முடியாது. அதனால இப்போ அந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சொல்ற,
தொன் மௌலிதாமி. ஆண்டாளை பார்த்து சொல்றேன். அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை எம்பெருமானுக்கு விபுன்னு பேரு, எங்கேயும் உள்ளவன் விபுன்னு பேரு. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோன்னு சகஸ்ரநாமம் ஆரம்பிக்குதான். அதனால முதல் வார்த்தை விஸ்வம், ரெண்டாவது வார்த்தை விஷ்ணு, ரெண்டுமே என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தவன் அர்த்தம். அதுக்கு வேதம் சொல்றது அந்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு புருஷத்துன்னு சொல்றேன். இப்ப கூட நான் சொல்ல அந்த வாக்கியத்தை முடிக்கல. கந்தத்வாராம் துராதுர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி. நம்முடைய நான் கழுத்துல போட்டு மாலையே எம்பெருமான் சுட்டி கொண்டானேன்னு தாயாருக்கும் மகிழ்ச்சி. அதனால ஒரு சுற்று பெருத்துட்டாலாம் ரங்கநாயகம். அதனால நித்திய புஷ்டாம், தினம் உடல் பெருத்து கொண்டே வருகிறது ரங்கநாயகி. அப்படி சொல்றோம். நித்திய புஷ்டாம் கரீஷினி. யார் அவன்? ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம். யாருக்கு ஈஸ்வரினா? எல்லாருக்கும் ஈஸ்வரி. கணவனுக்கும் ஈஸ்வரி. நீங்க மதுரையா சிதம்பரமான்னு கேட்பாங்க. சாதாரணமா கேட்டா மதுரை இருந்தால் மீனாட்சி, சிதம்பரம் இருந்தால் நடராஜா. அதனால அங்க சிதம்பரத்துல அந்த தாயார் பேர் நிறைய எல்லாருக்கும் ஞாபகம் வராது. அதே மாதிரி இங்க சுந்தரேஸ்வரங்கிற பேர் ஞாபகம் வராது மதுரை. அதனால உங்க வீட்டுல யாரு டாமினேட் பண்ணுவாங்க, யாரு உத்தரவு போடுவாங்க, யாரு படிவாங்கன்னு சரி. அதனால இங்க ரெண்டுமே ஒத்தருக்கொத்தர் அந்த பொறாமை, வேற்றுமை, கோபம் எல்லாம் இல்லை. அந்த மாதிரி இவங்களை பார்த்துதான் நம்ம கத்துக்கணும் வாழ்க்கையிலன்னு சொல்றோம். அப்போ தலையில அந்த ஏற்றுக்கொண்டார், திரு முடியில ஏற்றுக்கொண்டார் பெருமாள் கோதா கொடுத்த மாலையை. அப்போ அந்த அவருக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்குது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு அவளை ஆட்டணுமா, அவ இஷ்டத்துக்கு நாம ஆடணுமா? ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் டான்சஸ் டு த டியூன் ஆஃப் தி ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. மனைவி ஆட்டத்துக்கு இவர் ஆடுறாங்க, தலையில வச்சு ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல பையன் சொல்லுவான் கல்யாணம் ஆன உடனே, மாமியார் மாமனார் சொல்லுவாங்க, தங்க தாம்பாளத்துல உங்க பொண்ணை பார்த்துக்கிறேன், எல்லாம் பெருமை பொய் சொல்லுவாங்க. அப்படி இல்லாம மஞ்சுஸ்வனா, இந்த மூணாவது வரியில் என்ன சொன்னா, நான் பூமாலை மட்டும் கொடுக்கல, பாமாலையும் கொடுத்துட்டானா. அந்த பல ராகங்கள்ல பாடினாளா, 13 தடவை பாடின்னு சொன்னாளா. இதுல 30 திருப்பாவை பாசனங்கள்ல மஞ்சுஸ்வனா. சரி, இந்த புஷ்பங்கள்ல தேன் இருக்கான்னு ஒரு கேள்வி. மதுலிகோ, தேன் வண்டுகள்லாம் இருக்கு. விதது ஸ்வயம் தே. இப்போ என்ன எம்பெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு என்ன உகப்புன்னு கேட்டா, ஒரு சுயம்பரம் நடக்கிறது. நீங்க கேள்விப்பட்டது ராமாயணத்துல சீதா சுயம்பரம், மகாபாரதத்துல தமயந்தி சுயம்பரம். அந்த மாதிரி நிறைய தமயந்திக்கு 2 சுயம்பரம் நடந்தது. நல்ல சீதாக்கு நல்ல வேலை ஒண்ணுதான். ராவணன் கூட நின்னான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும். நின்னா இந்த வில்ல எடுனாங்க, அந்த வில்லை அவனால தூக்கவே முடியல, ஓடியே போயிடும். அதனால அப்படி சுயம்பரம் நல்ல வேலை ஒரு தடவை தான், தமயந்திக்கு 2 தடவை. நலனை கண்டுபிடிக்கிறதுக்காக 2வது தடவை. ஒரு அழகான ஒரு சின்ன கதை தான், வேகமா சொல்றேன். சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது. நைஷதம்னு ஒரு பெரிய மகாகாவியம், 22 பகுதிகள். இந்த 22 பகுதிகள் அவன் எழுதினவன் பேரு ஸ்ரீஹர்ஷன் பேரு. அவன் சொன்னா இந்த மாதிரி சுயம்பரம் நடந்தது, தமயந்தி சுயம்பரம் நடந்தது. இந்த மகாபாரதத்துல 5 பகுதிகள் இருக்கு, 5 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 5 அத்தியாயங்களை பார்த்தா நமக்கே சரி வேகமா படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு 20 ஸ்லோகம் இருக்கும், 100 ஸ்லோகம் இருக்கும், வேகமா படிச்சுட்டு போயிடலாம். மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகம் இருக்கு. தமயந்தி மட்டும் 100 தான் இருக்கும். அதை படிச்சுட்டு போயிடலாம். ஆனா இது 2022 சர்க்கம் 2200க்கு மேல இருக்கு. ஒண்ணுல 140 கூட இருக்கும் சமயத்துல. அவன் சொன்னா எல்லா ராஜாக்களும் வந்துட்டாங்க, தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். ராஜாக்கள் மட்டும் வந்தா பரவாயில்ல, இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல இந்த கோவிலுக்கு சேவிக்கிறதுக்கு பகல் வேளையிலையும் ராத்திரி வேளையிலையும் அரக்கர்களும் வந்துடுறாங்க. தேவர்கள் மட்டும் வரல, ராட்சதர்களும் வந்துடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அவங்களும் பலமா இருக்காங்க. அதாவது சண்டை போடுறாங்கல்ல, கடவுள் இல்லைன்னு சண்டை போடுறவங்க இருக்காங்கல்ல, நாஸ்திகர்கள் இன்று நிறைய இருக்காங்கல்ல நம்ம நாட்டுல.
அப்படி அது என்னதுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப வலிமையோடு இருக்கிறதுக்கு காரணம் எம்பெருமானே அதை அனுமதி கொடுத்துருக்கான். அதனால இல்லைன்னு சொல்றதுக்கு 4 பேர், 4 பேர் இல்லை 400 பேர், நாம 2 பேர் அப்படி இருக்கிறதுன்னு சொல்றேன். அப்படி தமயந்தி சுயம்பரம், தமயந்தி கையில மாலை எடுத்தா, கையில தோழி தான் மாலை கையில வச்சிருப்பாங்க, தோழியோட அந்த மாலையோட வரா. எல்லாருடைய ராஜாக்களுடைய முகமும் பிரகாசமா இருக்கு. பெட்ரமாக்ஸ் லைட் எடுத்துட்டு போனா உங்களுக்கு தெரியும் எப்படி பிரகாசமா இருக்கு. எம்பெருமான் இங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கநாதனை கல்பக விருட்சமோ ஏதாவது ஒரு வாகனத்துல நீங்க சேவித்தீங்களா, சந்திர பிரபை சூரிய பிரபை எது சேவிச்சாலும் இந்த எலக்ட்ரிக் லைட் போட்டா அவ்வளவு அழகா இருக்காது. நீங்க அந்த பெட்ரமாக்ஸ் லைட்ல போட்டாதான் அழகா இருக்கும். இந்த பெட்ரமாக்ஸ் லைட்டா அணைஞ்சிட்டாதான் அது அழகா. பெருமாள் பல பல பலன்னு அந்த கல்பக விருட்சம் தங்கத்தால் ஆன மாதிரி சொல்லிக்கும். இதெல்லாம் அதை அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியும். இந்த அம்மாமன் ரோட்ல வருவார், அவன் எழுந்தருள்வார். அப்படி அந்த தமயந்தி வர ராஜாக்களுக்கெல்லாம் முகம் பிரகாசமா. எனக்கு தான் போட போறா, எனக்கு தான் போடுகிறான், நீ எழுந்து கழுத்தை நீட்டுறான் முன்னாடி, எனக்கு போடு, குனிஞ்சு இப்பவே வணங்குறான். கல்யாணத்துக்கு முன்னாடியே அடிமை உனக்குறான் அடிமைங்கிறான். அப்ப தாண்டி போயிடுறான். தாண்டி போனோடனே இந்த சொன்னேனே ஜானவாச ஊர்வலம், மாப்பிள்ளை ஊர்வலத்துல இந்த லைட் எல்லாம் போடும். இப்பெல்லாம் டியூப் லைட் போட்டு பின்னால மோட்டர் போட்டு எல்லாம் பண்றாங்களா. நல்ல பளபளன்னு இருப்பார் மாப்பிள்ளை. அப்படி கருப்பா இருந்தாலும் பளபளன்னு இருப்பாரு. அதனால அப்படி போகும்போது லைட்லாம் போயிடுதுன்னு வச்சுங்க, அந்த வீதி இருள் அடைஞ்சு. அதே மாதிரி இந்த முகமெல்லாம் இருள் அடைஞ்சிட்டு எனக்கு மாலை போடலன்னு ஒரே வருத்தம். சரி, மனிதர்கள் தான் வந்தாங்கன்னா தேவர்களும் வந்தார்கள். 4 தேவர்கள் வந்தார்கள். இந்திரன், வருணன், அக்னி, குபேரன், 4 பேரும். அந்த 4 பேரும் தனக்கு தான் மாலை போடணும்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்சாங்க, இந்திரன் நினைச்சான் மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவன், எனக்கு போடணும் மாலைன்னு. ஒவ்வொரு நீங்க பண்ணா நானும் கூட வரனேன் சார்னு மீதி 3 பேர் ஒட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் போய் நலன்கிட்ட போய் சொன்னாங்க, நீ தமயந்தி இதுக்கு போ, அந்தப்புறம் போ. நான் எப்படி போறது, உள்ள விடமாட்டாங்களே, காவலாளி இருக்காங்க. அவர் சொன்னாங்க, உங்களுக்கு நான் உனக்கு ஒரு உருவம் தானே, மறைந்து இந்த மாதிரி 15 பேர் கேட்டை தாண்டி செவரை தாண்டி குதிச்சாங்கல்ல, அது மாதிரி குதிச்சிருங்க, உள்ள போ, உள்ள போய் தமயந்திட்ட சொல்லு, நான் இந்த 4 பேர்ல தேவர்கள்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கோம். அப்ப போய் நேர சொல்லி, அவன் நல்ல பையன், நல்ல நலன், நல்லவன். அதனால நேர போனா, என்னை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் இந்த 4 தேவர்கள் நீ மாலை போடாட்டா நம்ம வாழ்வை பாழடிச்சிருவாங்க, அப்படி அதனால சாபம் கொடுத்துருவாங்க, அதனால நீ அவங்களுக்கு போடுன்னா. தமயந்தி சொன்னா, அதெல்லாம் முடியாது, நான் உன்னைதான் காதலிக்கிறேன், உன்னைதான், ஒருத்தரை தான் காதலிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவன் நேரம் நலன் சொல்லிட்டான். அந்த 4 தேவர்கிட்ட சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். இந்த மாதிரி எனக்கு தான் போடுறேன்னு சொல்லிட்டா, ஓ மற்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னுட்டா அப்படின்னு. அப்படியான்னு கோபப்பட்டாங்க. அதனால எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்தா உட்காந்துருக்காங்க. உட்காந்தா வரிசையா போது ஒருத்தர் உதவி பண்ணாங்க தமயந்திக்கு. என்ன அடையாளம், தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன அடையாளம்? கண் இமைக்காமல் இருப்பார்கள் தேவர்கள், அனிமிஷாகன்னு பேர் அவங்களுக்கு. கண் இமைக்காமல் இருப்பாங்க. 2வது, கால் தரையில் படாது. 3வது, அவங்க போட்டிருக்கின்ற மாலை வாடாது, புஷ்பங்கள் வாடாது. 4வது, அவங்க பேசுற பேச்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு இருக்காது, சம்ஸ்கிருதத்துல பேசுவாங்க. இப்படி சொல்லிட்டாங்க. அது தேவ பாஷைன்னு பேரு சம்ஸ்கிருதத்துக்கு. அதனால இப்ப மனுஷ பாஷையா ஆக்கிட்டு இருக்கோம். மோகன் வந்திருக்காங்க, மோகன் மனுஷ பாஷை ஆகிடும். அதனால தேவ பாஷையா இல்லாம மாத்திரு பாஷையா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயும் பண்ணிருக்கோம், எல்லா வெளிநாடுலையும் பண்றோம், ஸ்ரீரங்கத்துல நிறைய பண்றோம். எல்லாரையும் கூப்பிடுறோம், பெரியவங்களை, வயசானவங்களையும் கூப்பிட்டு, சின்னவங்களையும் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறோம். அப்ப எல்லாரும் பார்த்தாங்க, எல்லா ராஜாக்களும். ஒருத்தருக்கு எனக்கு தெலுங்கு தெரியல, அவருக்கு கன்னடம் தெரியல, இவருக்கு தமிழ் தெரியல, அவருக்கு ஹிந்தி தெரியல. அதனால என்ன பண்ணாங்க, எல்லா ராஜாக்களும் சம்ஸ்கிருதத்துல பேசணும். அப்போ யார் தேவர்கள் யார் மனிதர்கள் கண்டுபிடிக்கும். 2வது, மாலை வாடணும்னு சொன்னான். அவன் என்ன பண்ணான், தமயந்தியுடைய அப்பா பீமன் பேர் அவனுக்கு. இந்த பீமன் வேற, பாண்டவன் பீமன் வேற, அந்த பைமின்னு பேரு தமயந்திக்கு. அவன் என்ன பண்ணா, அந்த சுயம்பரம் மண்டபம் இருக்கு, அது ஏசி பண்ணிட்டான். யாரு, கவி. அதனால இந்த மாலை வாடல.
தேவர்களுக்கும் மாலை வாடல, மனிதர்களுக்கும் மாலை வாடல. இது கண்டுபிடிக்க முடியல. மூணாவது கண் சிமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இமை அவன் அசைறத பார்த்து எல்லாரும் ராஜாக்கள்லாம் தமயந்தியினுடைய அழகை பார்த்து அப்படியே கண் சிமிட்டாம இருந்தாங்களா? தேவர்களும் தம் கண் சிமிட்டல, மனிதர்களும் கண் சிமிட்டல. பார்த்த கண் வைத்த கண் வாங்காம இருந்தாங்க மனிதன். அப்போ அப்பயும் கண்டுபிடிக்கும். சரி, கால் தரையில படும் மனிதர்களுக்கு, தேவர்களுக்கு படாது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் டென்ஷன்ல இருந்தாங்க. நமக்கு வாழை வேணும், அதனால காலை அப்படி தூக்கி வச்சுட்டான். கால் நம்ம இந்த இதுல சினிமா தியேட்டர்ல போய் பார்த்தா தெரியும், இந்த குழந்தைகள்லாம் இந்த சண்டையெல்லாம் வரும்பொழுது இந்த காலை தூக்கி கூட பார்க்க. நாமளே என்ன பண்ணுவோம், நாம பெரியவங்களாம் இந்த சண்டையை பார்க்க வேண்டாம், கண்ணை முடிப்போம். அவங்க வந்து காலை தூக்கி ஆச்சரியமா எழுதுருவாங்க, ஏந்து கை தட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் காலை கீழே வைக்கல, 4 அடையாளமும் இல்லை. என்ன பண்ணுறது, தமயந்தி முழிச்சா குலதெய்வத்தை வேண்டினா உடனே அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான், இவர் தான் ஒரிஜினல்னால, மற்றவங்களாம் டியூப்ளிகேட்னு சொல்லியாச்சு. மாலை போட்டான் தமயந்தி சுயம்பரம். இப்படி இங்கே என்ன நடக்கிறது, சுயம்பரம் கோதா ஆண்டாள் பாமாலை கொடுத்து பூமாலை சூடி கொடுத்து உங்கமன்னார் வட்டப்பத்திர சாயின்னு திருவில்லிபுத்தூர் தெற்கே அதை அந்த இடத்துல பெருமாளுக்கு அந்த மாலையை சூட்டி பெரியாழ்வார். திருப்பி இங்கே ரங்கநாதனுக்கு வந்து திருமணமாகி விவாகமாகி இங்கே மாலையை சூட்டினதுனால இவன் வந்து சொன்னா, சுயம்பரத்தில் நான் ஜெயிச்சுட்டேன், சுயம்பரத்தில் நான் ஜெயிச்சுட்டேங்கிறாங்க எம்பெருமான். யாரு வேற யாருக்கும். ஏன்னு கேட்டா, ரங்கநாதனை விட்டுட்டு மற்ற திருப்பதி சீனிவாசனையோ காஞ்சிபுரம் வரதராஜனையோ மேல்கோட்டை செல்லப்பிள்ளையோ ஆண்டாள் போகலையே. இங்கேதான். அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்கு சுவாமி தேசியம். இன்னைக்கு ராகம் மோகனம், இன்னைக்கு பாட்டு பாசுரம் 16வது பாசுரம். இந்த இந்த 15வது பாசுரம் வள்ளியும் 10 ஆழ்வார்களை ஞாபகப்படுத்தி, இனிமே இந்த ஆழ்வார்களை பற்றி ஞாபகம் இப்போ இல்லாமல் இப்போ நேர எம்பெருமான் தாயார் பெருமாள், தாயார் பெருமாள் தாயார்னு ஆரம்பிக்கணும். திருவாராதனம் ஆரம்பிக்கணும். நேத்தியே சொன்ன ஸ்ரீயை நமகான்னு ஆரம்பிக்கணும். அந்த இதோட இந்த இடத்துல நெத்திக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீயை நமகா, அப்புறம் ஸ்ரீதராய நமகான்னு எம்பெருமான் பேரு. ஏன்னா ஸ்ரீ இங்க இருக்கா, அதனால ஸ்ரீதராய நமகா அப்படிங்கிறதுனால ரெண்டையும், அந்த 2 வார்த்தைக்கும் பொருள் உட்பொருள் இந்த வார்த்தை. நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய நாயகனாய் நின்ற. 3வது பாசுரம் ஓங்கிய விளையாடத்துக்கு அப்புறம் இதுதான் 2 முறை சொல்லக்கூடிய பாசுரம். நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். கதவை தரங்கிறது அது முடியல. அது இப்போ எம்பெருமானுக்கும் கதவை தரேன்னு சொல்லுங்க, தாயாருக்கும் கதவை தர, இப்போ வாசல்ல வாட்ச்மேன் கதவை தர, துவாரபாலகர்கள் கதவை திறக்கும். அப்படி இங்கே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஒரே ஒரு வேண்டுகோள், இங்க உட்காந்தா எனக்கு கழுத்து திரும்பி வலிக்கிறது. அங்க உட்காந்து எல்லாருமே அந்த பக்கம் உட்காந்து, பின்னாடி உட்காராம முன்னாடி உட்காரு. அந்த அம்மாவும் எங்க உங்களுக்கு ஃபேன் வேணும்னா எங்க ஃபேன் அவங்களுக்கு அந்த அம்மா குளிர் விட்டு போச்சு. அதனால நல்லாவே மழை கூட தூருது, ஆனா நமக்கு குளிர். இந்த ஹிந்தி பேசுறவரும் இங்க வரணும், ஹிந்தி நல்லா தெரிஞ்சவரும் இங்க. இன்னைக்கு நிறைய சம்ஸ்கிருதம் சொல்ல போறேன், அதுல ஹிந்தி கலந்துதான். ஹிந்தி எழுத்தும் சம்ஸ்கிருத எழுத்தும் ஒண்ணுதான், தேவநாகரின்னு பேர். மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அழி. ஆயர் சிறுமியருக்கு அரைப்பறை நென்னலே வாங்கி. ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன்மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோ துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி
நேய நிலை கதவம் நீ கேளோரும் பாவாய் நாயகனாய் நின்ற. முதல் பதம் சொல்லலாம், இன்னும் 2 தடவை சொல்ல முடியும், திருப்பியும் பாடணும். இப்போ 2-3 பொருள் நேர பார்த்துள்ளலாம். நாயகனாய் நின்ற, நாயகன் தான் உங்களுக்கு தெரியும், தலைவன். நாயிகா தலைவி. இப்ப நாயகின்னு சொல்றோம், அதை சம்ஸ்கிருதத்திலையும் எப்படி சொல்றோம், தமிழ்லையும் எப்படி சொல்றோம். அப்போ நாயகனாய் நின்ற யாரு? நமக்கு அந்த கண்ணனுடைய அப்பாவா இருந்தாரு, அவரா நமக்கு நாயகன் இல்லை. ஆனா வேதம் சொல்றது, வேதம் என்ன சொல்றதுன்னா, இப்போ ஆச்சாரியர் ஒருத்தர் இருக்கார், நமக்கு ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். அந்த ஆசிரியருடைய பையன் ஒருத்தன் இருக்கான், திருக்குமாரன் ஒருத்தன் இருக்கான். அவனும் நன்றாக படித்திருக்கான். அப்படி எடுத்துக்கணும், அப்படி எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். படிக்கல, முட்டாளா இருக்கான்னு சொன்னாங்க, படிச்சிருக்கான். அவனும் நம்மால சேவிக்கணும். அவனுக்கும் சேர்த்து அபிவாதியை சொல்லணும், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், சாட்டாங்கம்மா. ஆச்சாரியன் புத்திரனுக்கும் பண்ணணும். ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம் சொல்லத்தினால ஆச்சாரியனை சேவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியனுடைய திருக்குமாரனையும் சேவிக்கும். அப்படி வேதம் சொல்றது. அதனால இங்க கண்ணனுடைய அப்பாவையும் சேவிக்கணும். அப்பாவை எப்படி சேவிக்கணும்? நந்தகோபன் சொல்ற நாயகனாய் நின்ற. இப்போ அந்த ஊருக்கு தலைவன் நந்தகோபன். எரும மாடு, பசுமாடு, ஆடு, யானை எல்லாத்துக்கும் தலைவன், மனிதர்களுக்கும் சேர்ந்து தலைவன், இடையர்களுக்கு எல்லாம் தலைவன். நாயகனாய் நின்ற. எப்படி நின்று கொண்டே இருக்கிறான்? நான் நின்ற திருக்கோலமான்னு கேட்டா, ஆமா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமாரன் பார்த்தோம் முதல் பாத்திரத்துல. அதனால எப்பாவது கண்ணனுக்கு தீங்கு வந்து விடுமோ என்ற அச்சத்தினாலே ரொம்ப பயந்தவன் அப்பா. அதனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைத்ததுனால நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய. இந்த ஊர்ல யாருக்கு பெரிய வீடுன்னு கேட்டீங்கன்னா நந்தகோபனுடைய. அதனால்தான் நந்தகோபனுடைய திருமாளியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை நினைத்தாள் ஆண்டாள். அப்படி உள்ள போச்சு. நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போயிருப்பீங்க, அதனால அந்த எவ்வளவு பெரிய கோவில்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த கோவிலை தன்னுடைய மாமனாருடைய திருமாளிகையாக, அப்படிதான் மாமனாருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி மதிப்பு கொடுக்கும். வரப்போற மாமனார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய. ராஜான்னா எப்படி இருக்கணும்? மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும். அங்க 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 மக்கள் யாரு? கோபர்கள், மாட்டை காப்பாற்றுபவர்கள், இடையர்கள். அவர்களை காப்பாற்றுறதுக்கு ஆனந்தம் கொடுக்கணும். இந்த ஆவை விட்டுட்டாலும் நந்தம் தான் மகிழ்ச்சி. நந்தகோபனுடைய எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல. எல்லா ஜாதி மக்களுக்கும், எல்லா ஆசிரம மக்களுக்கும் ராஜாங்கிறவன் மகிழ்ச்சி கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முயற்சியாக பண்ணும். ஒரு ஜாதியை விட்டுட்டு இன்னொரு ஜாதிக்கு சலுகைகள் கொடுக்கறதோ இலவசங்கள் கொடுக்கறதோ கூடாது. அதனால இன்னும் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு அவலம் என்னன்னா, சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ஆனா நம்ம ஜாதியை கெட்டியா அந்த விண்ணப்ப படிவத்துல ஜாதி போட சொல்றாங்க, மதம் போட சொல்றாங்க. அது இருக்கக்கூடாது. அது இல்லாம ஒரு அரசே இருக்கக்கூடாது. அந்த ஜாதியே இருக்கக்கூடாது. என்ன மதம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். இதெல்லாம் கூடவே கூடாது. நீங்க என்ன ஜாதின்னே தெரியக்கூடாது. ஒரே 2 ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 பேர் தான். சாதி 2 வேறில்லை ஆற்றங்கால் நீதி வழுவான் எனும் நெறிமுறை இட்டார் நல்ல குலத்தோர் இடாதார் இழி குலத்தோர்னு பட்டாங்கில் உள்ளபடினா அவையார். அதனால ஒரே 2 ஜாதி தான். அந்த ஜாதி பற்றி பேசி ஜாதி பூன்னு உண்டு. இந்த ஊர்ல ஜாதி பூன்னு உண்டு. பூக்கள்ல ஜாதி உண்டு, மனிதர்கள ஜாதி தேவை. இப்போ நான் அப்படி நந்தகோபன் ஒரு ஜாதிக்கும் வேற்றுமை இல்லாமல். சரி, இடையர்களுக்கு தலைவன் தானே நீங்க சொல்றீங்க. இடையர்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்கல, எல்லாருக்கும். அந்த ஊர்ல எல்லாரும் இருந்தாங்க. இடையர்கள் மட்டும் இல்லை, மாடு மட்டுமா அந்த ஊர்ல இருக்கு? இல்லை, எல்லாம் இருக்கு. இப்பவும் பாருங்க, பேட் துவாரகா போய் பாருங்க, மாடுகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாரும் இருக்காங்க.
அப்ப நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய நம்முடைய வாழ்வுல யார் நமக்கு நாயகன், நமக்கு ஹீரோ யாருன்னா, மாடலா இருக்கு, ரோல் மாடலா இருக்க வேண்டியவர் ஆசிரியர், பேராசிரியர். அவரை பின்பற்ற வேண்டும், அவர்தான் நமக்கு ஹீரோ, அவர்தான் நாயகன். உலக நாயகன் சொல்றீங்க. நமக்கு வீட்டு நாயகன், நம்ம குடும்ப நாயகன் யாருன்னா நம்முடைய ஆசிரியர். பள்ளிக்கூடத்துல இருந்து, தென்னை பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சு சின்ன ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு மேல்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், எல்லாத்தையும் அந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு நாயகனாய் நின்ற. அந்த ஆசிரியருடைய எண்ணம் என்ன? மாணவர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும். எப்படி மகிழ்ச்சி தர வேண்டும்? கற்றுக் கொடுத்து மகிழ்ச்சி தர வேண்டும். கற்றுக் கொடுத்து அவர்கள் கற்றுக்கொண்டு நல்ல நிலைமையில் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தினார்கள் ஆசிரியருக்கு சந்தோஷம். எங்களுக்கு ஒரு என்ன சந்தோஷம் கேட்டா, என்னுடைய மாணவன் என்னை விட அதிகமான வருமானம் ஈட்டினால் எனக்கு பொறாமை. நான் 1 லட்சம், அவன் 10 லட்சம் வாங்குறான் ஒரு மாதத்துக்கு. அப்ப அவனை வாழ்க்கும், பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறாமப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு 10 லட்சம் வர போறது. அதனால பொறாமப்படாத ஒரு ப்ரொஃபஷன், ஒரு தொழில் என்னன்னா ஆசிரியர். நாயகனாய் நின்ற, 3வது பொருள் சொன்னேன், நந்த கோபனுடைய. முன்னாடியே சொன்னேன் நாயகன் எம்பெருமான். அவன் யாரு? துவாபர யுகத்துல கண்ணனாக வந்து மதுரையில அவதாரம் செய்து கோகுலத்திலே வளர்ந்து எல்லா இடையர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுத்தான். அதனால அவனும் நந்த கோபன், அவன் பேரும் நந்த. அப்பா தப்பாத பிறந்த பிள்ளைன்னு சொல்ல போறோம். அது மாதிரி நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய. இப்ப கோயில், கோனா அரசன், இல்லுன்னா அரண்மனை, கோயில் தமிழ். ரங்கராஜாவுடைய அரண்மனை இங்க இருக்கிறது, ரங்கராஜாவுடைய கோவில். எவ்வளவு பெருசுன்னு பார்த்துருக்கீங்களா? 7 பிராகாரம். இங்க கோவிலுங்கிறத உள்ள அந்த ஆரியபட்டாள் வாசல் உள்ள போனாதான் கோயில் இல்லை. நீங்க இந்த கோபுரம், ராஜகோபுரம் தாண்டதுக்கு முன்னாடியே கோவில். ராஜகோபுரத்தை பார்த்தாலே என்ன சொல்றீங்க? கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம். அப்ப கோயிலுக்கு உள்ள போனா அது மாதிரி இங்க வந்து கோயில் பெரிய அரண்மனை, அரசனுடைய அரண்மனை. கோயில் காப்பானை, வாசல் காப்பன். அன்னைக்கே சொன்னேன், ஜெய விஜயன் 2 பேர் இருக்காங்க, சண்டப்பிரச்சன் 2 பேர் இருக்காங்க, குமுதாதிகள் 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 3 செட்டு ஷிஃப்ட் போட்டு பார்க்கலாம். 8 மணி நேரம், 24 மணி நேரம், 3 செட்டு. கோயில் காப்பானை. இப்போ என்ன பண்றோம், நம்ம வீட்டுல நமக்கு கோயில் ஆழ்வார்னு ஒரு பெட்டி செய்து வச்சுப்போம். இந்த பெட்டிக்குள்ள எம்பெருமான் ஒருவேளை சால கிராமத்துல உருவத்துல இருக்கலாம், விக்கிரக உருவத்துல இருக்கலாம். அப்படி நீங்க வெறுமை படம் வச்சா கூட உண்டு, எல்லாத்தையும் வச்சுக்கலாம். உள்ள வந்து அதை கதவை திறக்கும். மணிக்கதவம் தாழ் திறவாயின்னு இங்க இந்த வாட்ச்மேனை பார்த்து, செக்யூரிட்டியை பார்த்து கேட்கிறா, யாரு? ஆண்டாள். அப்போ அவளே என்ன பண்றா, ஆண்டாளே என்ன ஆயிடுத்து, இடைப்பெண்ணாக ஆயிட்டான். அதனால 5 லட்சம் பெண்களோடு இவளும் சேர்ந்து துவாபர யுகத்துக்கே போயிட்டா. கலியுகத்துல இருந்து இங்க இல்லை, அங்க போயிட்டான். அப்போ கோயில் காப்பானே கூட்டா. நான் சாதாரணமா பார்த்துருப்பீங்க, வெடிக்கைக்காக சொல்றேன், பெரியவர்கள் வயதானவர்கள் செக்யூரிட்டி இருப்பாங்க. தூங்கி விழுந்தா அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஒரு காப்பதுங்கிறது இருக்காது. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, ஒரு 2 வரி கதை. ஒரு எஜமானன் பெரிய பணக்காரர், வீட்டிலே காவல்காரர் வச்சிருந்தார். அவர் வந்து காலையில சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் 6 மணிக்கு விமானம் ஏறணும், நீ வந்து தூங்கிடாத, நான் 5 மணிக்கு எழுந்துடுவேன். ஏற்கனவே வழக்கமா தூங்குறான் அவன். கொசுவல்ல கேட்கிறார் ஒரு காவல்காரர், ஓடோமாஸ் கேட்கிறார் தடவத்துக்கு, குட் நைட் கேட்கிறார் தூங்குறதுக்கு, ஃபேன் கேட்கிறார். இப்பெல்லாம் எல்லாரும் காவல்காரெல்லாம் அப்படி கேட்கலாம், இல்லைன்னா வரமாட்டேங்கிறான், இங்க கொடுக்குற காசு போதாதுங்கிறான். அதனால வச்சிருந்தார். காலையில 5 மணிக்கு எழுப்பிட்டு அவரே எழுப்பிட்டாரு காவல்காரனு. உடனே சொன்னா அவன், ஐயா ஐயா, இன்னைக்கு நீங்க ஏதோ விமானத்துல போறதா இருந்தீங்களே, விமானத்துல போகாதீங்க. என்னடா அது, போற நல்ல காரியம் போறேன், தடுத்து நிறுத்துறேன்னு கேட்டாங்க. அவர் கேட்டார் அவரு. உடனே அவர் சொன்னா, நான் ஒரு கனவு கண்டேன், நீ தூங்கினதே முதல்ல தப்பு, அப்புறம் கனவு வேற கண்டையா,
அப்படின்னு நான் கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து அந்த விமானம் நொறுங்கினதாக கனவு கண்டேன். நீங்க போக வேண்டிய விமானம் டெக்னிக்கல் ஸ்னாக்னு சொல்லுவார்களா, ஏதோ கோளாறு, இயந்திர கோளாறு, அதனால நீங்க போகாதீங்க. இவர் சகுனம் பார்த்து பயந்துட்டார். சரி ஒரு கொஞ்சம் சரி ஒரு அராவத்தர் சொன்னா நம்பலாமேன்னு சொல்லி போகல. அந்த விமானம் நொறுங்கி. உடனே அடுத்த நாள் அன்றைக்கு ராத்திரியே என்ன பண்ணாரு, இந்த வாட்ச்மேனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார், வெளில துரத்துட்டாரு. ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன், கனவுல சொன்னேன், நீங்க தப்பிச்சீங்க, உயிர் தப்பிச்சீங்க, என்ன துரத்துட்டீங்களேன்னா, நீங்க தூங்கினது தப்புன்னு சொல்லி. அந்த மாதிரி இங்க வந்து காப்பானே கூப்பிட்டார், கோயில் காப்பானே. 2 கதவு இருக்கு, இங்க ஒரு கதவு இருக்கு, இங்க ஒரு கதவு இருக்கு. பெரிய பூட்டு தொங்குறது. 2 பூட்டையாவது உடைக்காம இருக்கணுமே காவல்காரர். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. துவஜஸ்தம்பம் இருக்கு கோவில்ல ஸ்ரீரங்கத்துல. இந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நாம எல்லாரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும், கீழே விழுந்து சேவிக்கணும். அதுக்கப்புறம் சேவிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கை கூப்பினா போறோம். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும், துன்புறுத்தல் இல்லாம இருக்கணும். பொதுவாக வேடிக்கை இருந்தா அந்த உண்டியல் கிட்ட சில பேர் சேவிப்பாங்க, பணமே முக்கியம் எனக்கு, எப்படியாவது எனக்கு தரமாட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி உண்டியல்ல சேவிப்பாங்க. பெரிய உண்டியல் அந்த வாசல்ல இருக்கும், துவாரபாலகர் பக்கத்துல இருக்கும். அப்புறம் இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த கோவிலை விட்டு அந்த உண்டியல் தாண்டி கீழே இறங்கி வரும்போது கருட தரிசனம், கருட வாகனத்தோட அந்த எம்பெருமான் எழுதுறது தான் அந்த தூண்ல இப்ப இல்லை, உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த முன்னாடி தரிசனம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க பார்த்தாலும் தூண்கள்லாம் எம்பெருமான் இருந்தா நாம சேவிக்கணும். இப்போ நான் அன்னைக்கே சொன்னேன், புண்டரீகாட்ச பெருமாள் தயார் சன்னதியிலே பிராகாரத்தில் வரும்போது ஒரு தூண்ல இருக்கார், சேவிக்கணும். அன்னைக்கு சொல்லணும்னு சொன்னேன், இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கு சொல்லலை, அப்புறம் சொல்றேன். ஆஸ்தாம் சேதசிமே நிரந்தரமசோ அம்போதர சியாமளா புண்ணியே ஸ்ரீமதி புண்டரீகனே ஸ்வேதாச்சலே தஸ்திவான். ஸ்வேதாச்சலம்ங்கிறது திருவள்ளரை, வெள்ளை மலை, வெள்ளிமலை. ஸ்வேதாச்சலே தஸ்திவான். யார் யார் அங்கே திருவள்ளரைக்கு போய் சேவிச்சிருக்கீங்களா? யார் யார் அங்கே இருக்காங்க? உப்புலியப்பன் கோவில் மாதிரி மார்க்கண்டேய மகர்ஷி, மார்க்கண்டேய விஹங்கராஜ கருடன் இருக்கார், புஜகாதி அதாவது ஆதிசேஷன் இருக்கார், புஜகாதி க்ஷமா சேவிதா பூமி பிராட்டி சேவிக்கிறாள். இவ்வளவு 4 பேர் சேவிக்கிறார். யார் யாரு? மார்க்கண்டேய மகர்ஷி சேவிக்கிறார், அதுக்கப்புறம் ஆதிசேஷன் சேவிக்கிறார், கருடன் சேவிக்கிறார், பூமி பிராட்டி சேவிக்கிறார். 4 பேரும் அந்த சன்னதியில் இருக்காங்க திருவள்ளர். புண்டரீகாட்ச பெருமாள்னு பேரு தெரியும் உங்களுக்கு, செந்தாமரை கண்ணன். அப்போ மார்க்கண்டேய விஹங்கராஜ புஜகாதீஷ க்ஷமா சேவிதா. அப்ப பக்கத்துல 2 பேர் நிற்கிறாங்க. யாரு? சந்திராதித்ய விதூத சாமர யுகா லக்ஷ்மி சகாயோ ஹரிஹி. ஹரிஹி எம்பெருமான் புண்டரீகாட்சன், செந்தாமரை கண்ணன். 2 பக்கமும், ஒரு பக்கம் நிலாவும் இருபக்கம் கதிரவனும் சேர்ந்து சாமரம் வீசுகிறார்கள், விசிறி வீசுகிறார்கள். சந்திராதித்ய, சந்திர ஆதித்ய விதூத, மெதுவாக வீசுகிறார்கள். விதூத கோபத்துல இத்தனை நாள் உங்கள்கிட்ட விசிறதுன்னு விசிறியை எடுத்து அடிச்சிட்டிங்கன்னா, அதனால அப்படி சொல்றாங்க. அதனால விதூத சாமரையோ லக்ஷ்மி சகாயோ, மகாலட்சுமி கூட எழுந்திருக்கிற. இன்னொரு விசேஷம் கேட்டுன்னா, நேற்று அமாவாசை. இந்த அமாவாசையில் தர்ப்பணங்கள் பித்ருக்களுக்கு பண்றோம். பெற்றோர் இல்லாதவர்கள், முக்கியமா அப்பா இல்லாதவர், அம்மா இருந்தா கூட அப்பா இல்லைன்னா தர்ப்பணம் பண்ணணும். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அம்மா போயிட்டாங்க அப்பா இருக்காங்கன்னா தர்ப்பணம் கிடையாதுன்னு ஒரு முதல் சாஸ்திரம் படி இருக்கு. அதனால மாசப்பிறப்பு தர்ப்பணம் 12 மாதம் செய்யணும். அதுக்கு ஒரு கன்செஷன் உண்டு, 4 மாசம் செஞ்சா போதும்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம தடுக்குள்ள நுழைஞ்சிடும் உள்ள. அவர் வந்து கோலத்தில் நுழையிறார் ஒருத்தர். அதனால 12 அமாவாசை பண்ணணும். அப்படி அந்த தர்ப்பணம் பண்ணும் பொழுது ஒரே ஒரு பேர், எம்பெருமான் பேர் சொல்லும், திருநாமத்தை சொல்றோம். யஸ்மரே புண்டரீகாட்சம் ச பாஹ்யாபியந்தர ஸ்துதி. நேற்று ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு, அவர் பேரையும் சொல்றேன், அஸ்வின், பெங்களூர்ல இருந்து வந்தார், கல்யாணம் ஆகாதவர், அவர் சாமவேதி. அவர் வந்து சொல்ற, காலை கழுவிட்டு அலம்பிட்டு வந்து உட்காருங்க சாப்பிடுங்கன்னு. வேண்டான்னு. ஏன்னு? நீங்க தான் சொன்னீங்களே செந்தாமரை கண்ணன் சொன்னா உடம்பு வெளி உள் வெளியில எல்லாமே தூய்மையா இருக்குன்னு. ச பாக்கியாபியந்தர சுச்சின்னு சொல்லிட்டீங்களே, அதனால கால் அளவு.
கழுவ வேண்டாம். நான் ரொம்ப கோபம் வந்தது. அதனால் தண்ணி எடுத்து காலில் கொட்டிடலான்னு வந்தவங்களுக்கு விருந்தாளிக்கு அர்க்கியம் கை கழுவ தண்ணீர், அப்புறம் பாத்தியம் கால் கழுவ தண்ணீர், அப்புறம் குடிக்க தண்ணீர் 3 கொடுத்துட்டு தான் அப்புறம் என்ன விஷயம் நீங்கள் சௌக்கியமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி பேசாமே கொடுக்கணும். கேட்குறாங்களோ இல்லையோ கொடுக்கணும். அது இப்போ இங்கே கோயில் ஆழ்வார தரணும். திருவாராதனம் ஆரம்பிச்சாச்சு. காப்பானேன்னு கூப்பிட்டு தரேன்னு சொல்லியாச்சு. மணிக்கதவம் தாழ்த்திரவன் கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். 5 லட்சம் பெண்கள் வந்து கேட்குறாங்க. இவன் அழுத்தமாக இருக்கான். இந்த 2 காவல்காரன் ஒருத்தருக்கு பேசிக்கிறான். நாளைக்கு யாராவது வரப்போறாங்கன்னு தெரியுது. அதனால ஏதோ கண்ணனும் வந்து உறுதி செய்து கொடுத்துருக்கான், உறுதிமொழி ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அதனால நாம் விடக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா சாதாரணமாக எஜமானன் ஆணையை மீறுவாங்க வேலைக்காரர். அந்த மாதிரி மீறாங்க. 2 பேரும் பேசி வச்சுட்டு விட மாட்டேங்க. பூட்டு சாவியை தரமாட்டேங்க. திறக்கிறதுக்காக தெரியல. பெரிய கதவு தள்ள முடியாது. 5 லட்சம் பேர் சேர்ந்து தள்ளினாலும் போகாது. அதனால கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இப்போ ஆசிரியர் வீட்டுக்கு போகணும்னா மாணவர்களுக்கு அதெல்லாம் தேவை. 2 கதவும் திறந்தே இருக்கும். அதனால காப்பானே எல்லாம் கூப்பிட வேண்டாம். அதனால உள்ள வந்துடலாம். மணிக்கதவம் தாழ்த்திரவன். இந்த மணிக்கதவம் தாழ்த்திரவாய்ன்னு சொல்லும் பொழுது நல்ல பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்றோம். கதவை திறக்கிறதுனா ஒரு புஸ்தகத்தை திறக்கிறது மாதிரி திறந்து சொல்லிக் கொடுங்க. மணிமணியாக வேதத்தினுடைய சொற்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நான்மறையோர் தீர்ப்புன்னு ஒரு பழமொழி உண்டு. நல்லோர் கெடுவதில்லை, இது நான்மறையோர் தீர்ப்புன்னு சொல்றான். அவன் நாம வேதம் படித்தோமானால் நமக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த வேதத்தை எப்படி படிக்கிறதுன்னா புரியலையேன்னு அதுக்கு விளக்கங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து படிக்கணும். அதனால விளக்கம் தெரியணும். அது மகாபாஷ்யத்தில் பதஞ்சலியில் ஒரு ரிஷி சொன்னார், 6 அங்கங்களோடு சேர்த்து வேதத்தை படிக்கணும். அத்தியேதவியா படிக்கணும், ஞாத்தவியா புரிஞ்சுக்கணும். இப்படி இங்கே கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். நீங்கெல்லாம் யாருன்னு கேட்டான். 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்க, ரேஷன் கார்டு கொடுங்க கேட்கலாம். என்ன அப்படி கேட்கலாம். அதனால அவங்க உடனே பதில் சொன்னாங்க. இதுலேயும் கேள்வி மறைந்திருக்கு, பதில் நான் சொல்றேன். ஆயர் சிறுமியரும் நீங்கள்லாம் கண்ணனை கொல்ல வந்தீர்களான்னு கேட்க. இதுக்காக தீங்கு செய்ய வந்தீர்களா? கண்ணன் சிறு குழந்தை படுத்துட்டு இருக்கான். உங்க அப்பா அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. முதல் அறையில அப்பா, அடுக்கடுத்துல அம்மா, அதுக்கடுத்த அறையில பலராமன், அதுக்கு அடுத்துல கண்ணன். 4 அறை எங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆயர் சிறுமியர் நாங்கள்லாம் பெண்கள். இந்த பெண்கள்ல குழந்தைகள் சிறுமியர். எங்களுக்கு மாடு மேய்க்க தான் தெரியும். இந்த மாதிரி வஞ்சகம்லாம் பண்ண தெரியாது, கொலை எல்லாம் பண்ண தெரியாது. எங்களுக்கு யாருக்கும் தீங்கு பண்ண தெரியாது. மாட்டுக்கு கூட அடிக்க மாட்டோம், குச்சியால விரட்டுமே தவிர அடிக்க மாட்டோம். அதனால கத்துவோம், மிரட்டுவோம், அது ஓடும். அப்படி ஆயர் சிறுமியர். அப்போ நீங்க என்ன ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்கீங்களா? அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னலே நேற்றே எங்களுக்கு வாயால ஓரல் அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்கான், வாக்கால் கொடுத்துருக்கானே தவிர எழுதி கொடுக்கல, ரிட்டன் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்கல. அதனால உங்ககிட்ட ப்ரூஃப் காட்ட முடியல. அதனால மாயன், அவன் வந்து மாயன், மாத்தினாலும் மாத்திடுவான். கொடுக்கல, நேற்று எங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அதனால எழுதியும் கொடுக்கல அவன். அதான் எப்படி என்ன பண்றதுன்னு கேட்டா, அரைப்பறை மாயன் மணி. இப்பதான் நம்ம சொல்றீங்களா அலப்பறைன்னு ஒண்ணு உபயோகப்படுத்துறாங்கல்ல, இப்போ அதுதான் ஆண்டாள் சொன்னா அரைப்பறை. மாயன் மணிவண்ணன். மணிவண்ணன் ரொம்ப அழகா இருந்தா. அதனால தான் நாங்க காதலிச்சு வந்திருக்கோம், எல்லாரும் எம்பெருமான சேவிக்க வந்திருக்கோம். அதனால நென்னலே வாய் நேர்ந்தான். ஆசிரியர் வீட்டுக்கு மாணவர்கள் நுழைகிறார்கள். கதவெல்லாம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, காப்பாளர்கள்லாம் இல்லை. ஆசிரியர் கதவு, வீட்டு கதவு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. மாணவர்கள் சொல்லுகிறார்கள், சின்ன பசங்க வந்திருக்கோம், நிறைய படிக்கிறதுக்கு வந்திருக்கோம், முதல்ல அட்மிஷனோடு வந்திருக்கோம் ஆயர் சிறுமியருக்கு. ஆசிரியர் ஏற்கனவே எங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டார்.
மாயன் மணிவண்ணன் யாரு? ஆசிரியர் தான். அவர் வந்து என்ன சொல்லிக் கொடுக்க போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால மாயன் மணிவண்ணன். இங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு களஞ்சேரின்னு ஒரு கிராமம், அங்க போனேன். அங்க போனா ஒரு பாடசாலை பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு பெரியவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. மாடுகள்லாம் இருக்கு. அவங்க சாப்பாடு அங்க போடுறாங்க. பக்கத்துல முதியோர் இல்லம் வேற இருக்கு. அங்க போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசையா இருந்தது. நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டேன். பாடசாலை பார்த்தேன், பசங்களை பார்த்தேன். ஒன்றும் தடுக்கல. அவங்க ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கலாம் கேட்கல. அதனால யாராவது சொல்லி அனுப்பிச்சாங்களான்னு இல்லை, நான் பேப்பர்ல பார்த்தேன் வந்துட்டேன். அப்படி நல்லா நடக்குது. அவங்க வந்து ஆர்கானிக் அரிசின்னு விற்கிறாங்க. உங்களுக்கு வந்து 10 கிலோ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அரிசி வேணும்னா 10 கிலோ மினிமம் குறைஞ்சது. அவங்க வந்து அந்த அரிசியில வந்து உரம் போட்டு கெமிக்கல்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. நல்லதா இயற்கை உரம் போட்டு வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்ந்தேன். ஆசிரியர் சொல்லிட்டாரு, நாங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால நென்னலே வாய்ந்தேன், தூயோமாய் வந்தோம். எங்க மனதில் கள்ளம் கபடு இல்லாத எங்களுக்கு இந்த மாணவர்கள் சொல்கிறார்கள், 8 வயசுல, அதாவது பிறந்த பிறகு 7வது வயசுல உபவீத்தம், அதாவது நிச்சயோபவீத்தம் பூணூல் போட்டு உபநயனமாகி என்னுடைய தந்தையே எனக்கு குருவாக இருந்து காயத்ரி என்ற மந்திரத்தை உபதேசித்து இப்போ உள்ள வந்திருக்கோம். அதனால அரைபறை மாயன் மணிவண்ணன் நிலை வாழ்ந்தான். தூயோமாய் வந்தோம். தூயோமாய் வந்தோம்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு மனது மட்டும் தூய்மை இல்லை, உடல் தூய்மை. குளிச்சுட்டு வந்திருக்கோம். 3வது விஷயம் வந்து காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். வேதம் படிக்கணும்னா காயத்ரி தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கணும்னா பிஎஸ்சி படிக்கணும். எம்ஏ படிக்கணும்னா பிஏ படிக்கணும். எம்டெக் படிக்கணும்னா பிஇ படிக்கணும், பிடெக் படிக்கணும். இதெல்லாம் தெரியாம நாம வந்து ஏன் நேரம் எம்டெக் படிக்கிறேன்னா முடியாது. அதுதான் இங்க வேதத்துக்கும் நமக்கும் எப்படி உறவுன்னு சொல்லணும். அப்போ மாயன் மணிவன் நென்னிலே வாங்கினா தூயோமாய் வந்தோம், துயிலழ பாடுவோம். தூயோமாய் வந்தோங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவன் சொன்னா 2 காவல்காரன் சொன்னா, ஒரு பூத்தனான்னு ஒரு அறைக்கு வந்தா, வண்டி கட்ட வண்டியுடைய சக்கர வழிய உருவத்துல ஒருத்தன் வந்தான், கொக்கு மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் வந்து பசுமாடு மாதிரி வந்தான், ஒருத்தன் கன்றுக்குட்டி மாதிரி வந்தான், ஒருத்தன் விளாம்பழம் மாதிரி வந்தான், விளாமரம் மாதிரி ஒருத்தன் வந்தான். அப்புறம் நிறைய பாகவத்துல படிச்சீங்கன்னா நிறைய இருக்கு. பிரலம்பாசுரன் ஒருத்தன் வந்தான், பிராஸ்தவாசுரன் ஒருத்தன் வந்தான். இந்த 2 பேரையும் பலராமன் நடிச்சார். இந்த மாதிரிலாம் நிறைய அசுரன் வந்தான், கணக்கில்லாத அசுரன். நானே ஆச்சரியப்பட்டேன். 18,000 ஸ்லோகம் படிக்கிச்சு இவ்வளோ அசுரன் நமக்கு கேள்விப்பட்டதில்லை. மறந்து போயிடும், பேரெல்லாம் மறந்து போயிடும். அரக்கன் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா நம்ம? இல்லை, தேவையில்லை. எம்பெருமான் திருநாமம் ஞாபகம் வச்சுதான் போதும். அப்படி நிறைய அசுரங்கள். அப்படி இல்லாமல் நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் கொல்ல வரல, அதனால தூயோமாய் வந்தோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு கல்லூரி இங்கே இருக்கு திருச்சியில், தேர்வு நடக்கும். இந்த தேர்வு நடக்கும்போது காப்பி அடிப்பாங்க. இந்த காப்பி அடித்தா பேராசிரியர்கள் கவனிக்கக்கூடாது, கண்டுக்கக்கூடாது. நம்ம பாட்டு போயிடணும் வந்துடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த மேஜையில் ஒரு கத்தி சொரியும். அதனால் அந்த கத்தி சொரியத்தினால தெரியும், ஓ நம்மளை கொண்டுடுவான்னு தெரியும். அதனால் நாங்கள் ஒதுக்கிடுவோம். சில பேர் எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் வந்து காப்பி அடிக்க விட்டுருவாங்க. ஏன்னா அது எதுக்கு பாபத்தை கொட்டிக்கணும் அப்படின்பாங்க. ஏன்னா 3 வருஷம் அவனுக்கு பரீட்சையே எழுத முடியாதுன்னு பண்ணுவாங்க. அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் பையனுக்கு இன்னும் 3 வருஷத்துல இல்லை 6 வருஷத்துக்கு கழிச்சு தான் டிகிரிப்பாங்க. அதனால புண்ணியம் நம்ம சேர்த்து போகணும்னு சில பேர் தான் விட்டுருவாங்க. எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் 4 பேர், அதில் நான் ஒருத்தன். எப்போ பார்த்தாலும் பிடிச்சி நிற்கிறது. அவன் அழுவான். ஒருத்தன் என்ன பண்ணான், என்னுடைய சம்ஸ்கிருத மாணவன் பிட்டு எடுத்துட்டு எழுதிட்டு வந்தான். அந்த பேப்பரை சாப்பிட்டான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இது கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. ஒருத்தன் என்ன பண்ணா, பிடிக்க போனேன், ஜன்னல் வழியாக போயிட்டு ஓடிவிட்டான். அதனால அப்படி இப்படிலாம் எங்க சம்ஸ்கிருத மாணவர்கள் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தூயோமாய் வந்தோம். அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டான் 2 காவல்காரனும். கதவை திறக்கவே இல்லை. எல்லாமே எல்லா தோழிகள் மாதிரி தான், வாயாடி பேசி, எதிர்த்து பேசி, ஆர்குமெண்ட், அதாவது விவாதம் பண்ணி கடைசியில தான் திறந்தாங்க. அப்போ அதே மாதிரி இவனும் திறக்க மாட்டேங்கிறான். காலையில பனி கொட்டுது, மழை ஜலம் இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு, எல்லாம் சீதோஷ்ண நிலை, எல்லாம்
எல்லாருக்கும் ஸ்வெட்டர் அந்த காலத்துல கிடையாது. அதான் எப்படி என்ன பண்றது ஏழைகள் அப்படின்னா. அதுக்கப்புறம் அடுத்த பாசனம் நாளைக்கு பாக்குறீங்க. அம்பரமே தண்ணீரே சோறே அரைஞ்சி. அம்பரம்னா துணி. இந்த மாதிரி போர்வை சார்வை இல்லையே, அப்ப என்ன பண்றது? குளிர்ல வந்து நடுங்கிட்டு வராங்க. அதனால நாளைக்கு வந்து அளவில்லாத யார் யார் துணி கேட்கிறாங்களோ கொடுத்தான், யார் யார் சோறு கேட்கிறாங்களோ கொடுத்தான். அப்படின்னா எல்லாரும் சோத்துக்கு அலையறாங்களான்னு கேட்கக்கூடாது. அது ஏழைகள் இருக்கதான் இருப்பாங்க. கம்யூனிச நாடாக நாம இருக்க முடியாது. அப்படி இங்கே துயிலழ பாடுவோம். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டபோது எம்பெருமானையும் எழுப்புவது. ரொம்ப சீக்கிரம் வந்து எழுப்புறீங்க, இருட்டில் வந்து எழுப்புறீங்க, அனாவசியமான எழுப்புறீங்க. உங்க நோக்கம்லாம் தெரியாது. எங்ககிட்ட முன்னாடி காவல்கார எஜமானன் எங்ககிட்ட சொல்லலை எழுப்புங்க எழுப்பு, அவங்க வருவாங்க என்னை எழுப்புன்னு சொல்லலை, அலாரம் வைக்கல. நாங்கள் தான் அலாரம் அலறுவோம், அதுக்காக தான் அலாரம் பேர். அதனால அது மாதிரி துயிலழ பாடுவோம். தூங்கிட்டு இருக்காரு எழுப்பணும். துயிலழ என்ன பண்ணீங்கன்னா பாடுவாங்க. என்ன பாடுவீங்கன்னா திருப்பாவை பாசனம் பாடுவோம். 30 பாசனமும் பாடுவோம். 16வது பாசனம் மட்டும் இல்லை, 30 பாசனமும் பாடுவான். அப்போ இவன் சொல்றான், ஒரு காவல்காரன் சொல்றான், திறந்து விடு. பரவாயில்ல, நல்ல குழந்தைகள் தான் வந்திருக்காங்க, அப்பாவி குழந்தைகள் தான், ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியுது, திறந்து விடு. இன்னொரு காவல்காரன் அதெல்லாம் முடியாது, உன்னை யாராவது திறக்க சொன்னாங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. திறக்க வாயால் முன்னம் மாற்றாதே. எப்படி கூப்பிடணும்? எம்பெருமான் துயில் எழுப்பதற்கு ஆழ்வார் என்ன சொன்னார்? அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அம்மான் ஆம்பளையுமே அம்மான். அதான் அந்த மாதிரி கூட்டான். காவல்காரன் 2 பேரையும் ஆம்பளையும் அம்மான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேயநிலை கதவம் நீ கேளோ ரெம்பாவாய். நீங்க 2 ஒருத்தர் தனித்தனியா சொன்னாங்க. ஒரு காவல்காரன்ட்ட போய் நீ திறந்துடு, அவன் பார்த்து நாங்க பார்த்துக்கிறோம், அவனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துக்கணும், நீ பார்த்துக்க, நீ நல்லவன், லஞ்சம் வேண்டாங்கிற, அதனால திறந்து விடுங்க. அது மாதிரி நீன்னு தமிழ்ல சொன்னாங்க. 2 பேர் இருக்குச்சு, நீன்னு தமிழ்ல ஒருமையில சொன்னாங்க. நேய நிலை கதம் அன்பால நீ திறக்காட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அந்த தாழ்பால் திறக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அவ்வளவு கனமான தாழ்பால். அது மட்டும் இல்ல, கனமான கதவு சொன்னேன் இல்லையா, தள்ளுறதுக்கு கூட முடியாது. அதனால அந்த காவல்காரர்களால் தான் தள்ள முடியும். தள்ளினாதான் தள்ளுறேங்க. அதனால தள்ளுறதுன்னு பேரு. இங்க ஆங்கிலத்துல புஷ்ன்னு எழுதணும். அதுவும் அரசு அலுவலகங்கள்ல எழுதணும். அது அப்ப வந்து கொடுத்தாதான் அது கதவு திறக்குங்கிற மாதிரி. அப்பதான் கோப்பு நகரும், அப்படி ஃபைல் மூவ் ஆகும். அப்படி இல்லாமல் நேய நிலைக்கணும், அன்போக. அப்போ நீன்னு யாரை கூப்பிட்டாங்க? ஆச்சாரியனுடைய மனைவியை கூப்பிட்டாங்க. அம்மான்னு கூப்பிட்டாங்களா பெண்ணையா? ஆச்சாரியனுடைய மனைவி சீக்கிரம் எழுந்து மாணவர்களுக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறார். அன்பு, அந்த தாய் அன்பு அவளுக்கு இருக்கு. அதனால ஆசிரியர் கூட கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்கார். கொஞ்சம் இருங்க, எழுப்பாதீங்க, நானே எழுப்புறேன் என்னுடைய கணவனை சொல்றாரு. ஆசிரியர் கணவனை எழுப்புறேன் அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க பாட்டுக்கு பாடின்றீங்க, அவர் பாட்டுக்கு அந்த பாட்டை கேட்டே தூங்கிட்டு இருப்பாரு. பாடுவான் நாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளோ ரெம்பாவாய். நேர பெருமாள்கிட்ட கேடுறோம் நாம. நாயக நாய் நின்ற நந்தகோபனுடைய கடைசியில் என்ன சொல்றோம்? நேயநிலை கதம். நேயநிலை கீதம் என்ன சொன்னீங்கன்னா, கோயில் ஆழ்வார் திறந்துட்டீங்க, மணி சேவிச்சிங்க, கண்டா சேவிக்கிறதுக்கு பேரு. இந்த மணி யாருன்னா சுவாமி வேதாந்த தேசிகன். மணி 2 மணியும் உண்டு. 2 மணியும் வெள்ளி மணி கோவில்ல இருக்கும். நம்ம வீட்டில் வெங்கல மணி இருக்கும், நிறைய ஒலி எழுப்பும். இந்த வெங்கல மணி ஒலிச்சிட்டீங்க, என்ன சொல்லணும்? மாரிமலை முழஞ்சில் அந்த பாசனம் எழுந்தருள்வார். ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாயின்னு முடிச்சு அந்த பாசுரத்தை சொல்லி எழுப்பணும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம், உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா, உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு. வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் பாடுவார்.
இந்த 5,00,000 பெண்களும் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம். ஏன்னா ஏன் ஆண்டாள் என்ன சொன்னா, வெங்கடவர்க்கு என்னை விதிக்கின்றாயே. நாச்சியார் திருமொழின்னு சொன்னா இந்த தனியன்லையும் ஆழ்வார் தனியன்லையும் உண்டு கோதாவரி. அப்படி வரும்பொழுது இந்த கடைசியில் இந்த நாளைக்கு பாசனத்தை பற்றி ஒரே ஒரு நிமிஷம். அதனால நாளைக்கு கல்யாணி ராகமும் நல்ல ராகம். இந்த ஆலாபனை செய்வதற்கு உகந்த ராகம் மோகனமும் உண்டு. கல்யாணி இழுத்துட்டே போவாங்க, 1.5 மணி நேரம் பாடுவாங்க ஒரு பாட்டு. நீங்க காசு சரியா கொடுக்கல, அதனால நிறைய காசு கொடுத்தீங்கன்னா 4 பாட்டு பாடுவாங்க. நீங்க குறைய காசு கொடுத்தா 2 பாட்டு பாடணும். இந்த மோகனமும் கல்யாணம் எடுத்துட்டாங்கன்னா முடியாது. அதுக்கப்புறம் தனி ஆவர்த்தனம், மிருதங்கம், வயலின் தனி. அதனால எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நீங்க எழுந்து பசிக்கிறதுன்னு எழுந்து அப்படி இல்லை. அதனால இங்க வந்து மோகனம் கல்யாணி அடுத்தவள். இந்த கல்யாணியில இந்த கோவிலாழ்வார் பிறந்த ஒரு பாடு உள்ள வெள்ளிப்பொட்டின்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு இதுல நம்ம பணத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுப்போம். வெள்ளிப்பொட்டியே தரப்போம். அதுக்குதான் இந்த 2வது தோரணவாயில் காப்பானே. உள்ள எம்பெருமான் எழுப்புறதுக்கு இந்த சொன்னேன். ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேர் விஷ்ணோ பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்த்தினீம் பத்மாலங்கிருத பாணிபல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாய் மாதிரி முதல்ல அம்மாவை எழுப்புறது. அம்மா சுறுசுறுப்பா எழுந்துருவாங்க. அப்படி அடுத்தது என்ன பண்ணுவோம், பெருமாளை எழுப்புறது. ஸ்ரீமன் கிருபாஜல நிதேசித சர்வலோக சர்வக்ய சக்தன தவத்தல சர்வசேஷின். ஒரே வார்த்தை, பெருசா வார்த்தை போட்டாலே மூச்சு விடாம நம்ம படிக்கிற போது அவரும் எழுந்து, அதாவது மூச்சு விடாம படிக்கிறாங்களேன்னு எழுந்துவாங்க. சுவாமின் சுசீல சுலபாஸ்ரித பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே. அப்புறம் நம்ம அகங்கள்ல வீடுகள்ல ஆச்சாரியருடைய விக்கிரகம் இருக்கலாம். ராமானுஜாச்சாரியர், தேசிகன், அப்புறம் ஷட்டாரின்னு ஒன்று இருக்கு, நம்மாழ்வார். இந்த மாதிரி நிறைய நாம வச்சிருந்தோமானால் அதை எழுப்புறதுக்கு கடைசியில மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம் முழுக்க சொல்லிட்டு, வெங்கடேஸ்வர முழுக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருப்பாவை 30 சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆராதனை ஆரம்பிக்க போறோம். நாளைக்கு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சி. திடீர்னு திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கே ஒரு விருந்தாளி வந்துட்டு உடனே நிறுத்திட்டு போறோம். உடனே நிறுத்தி வாசல்ல இருக்கிற விருந்தாளியை கூப்பிட்டு உள்ள உட்காந்து வச்சுட்டு, நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க அனுமதி கொடுக்கணும்னு அவர்கிட்ட அனுமதி கேட்டு இந்த பூஜையை தொடரும். அதே மாதிரி எந்த அனுஷ்டானம் இருந்தாலும் ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்கோம், அச்சுதாய நமஹா அப்படின்னு சொல்றோம். வந்துட்டார் ஒருத்தர் உள்ள, தெரியாதவர், புதியவர், ஏற்கனவே சொன்ன விருந்தாளி எல்லாரும் யார் வந்தாலும் அப்படியே நிறுத்திட்டு அப்புறம் திருப்பி வந்து என்ன சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? வாமனாவதார்ட்ட. இதம் விஷ்ணு விஜக்ரவே திரேதா நிததே பதம் சமூடமத்ய பாகும் சுரே அப்படின்னு சொல்லி 3 அடி அளந்தான் கேட்ட எம்பெருமான். ஸ்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபா அதாபியா. அப்ப அந்த மகாபலி என்னன்னா தத்தோ தர்மாணி தாரையன்னு அறத்தோட என்ன சொன்னதை கேட்டதை கொடுத்தான். அதுதான் ஒரு அரக்கனுக்கு கூட ஒரு நல்ல குணம் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படிங்கிறது அடுத்த பாசுரம் நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நான் சொன்ன ஆரம்பத்துல வந்து சமஸ்கிருதம் கொஞ்சம் நிறைய சொல்லணும்.